விழாக்கு நம்ம இப்படிலாம் நடக்கும் நம்ம ரொம்ப நினச்சி கூட பார்க்கல. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்படி என்ன விஷயம்னா, நாங்கள் 2 பேரும் இப்போ வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊருக்கு அதாவது சங்கடமாக இருக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கோவையில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நிறையா இதெல்லாம் பண்ணோம். நிறையா விளாக்லாம் இங்கேயே கோயம்புல நான் நிறையா விளாக் பண்ணோம். ஆனால் நம்ம வந்த வேலை முடியல. நம்ம வந்து ஈசாவுக்காக வந்தோம். ஆனால் ஈசாவுக்கு இன்னைய வரைக்கும் போக முடியல. அதனால் நம்ம ஊருக்கு போயிட்டுருவோம். எப்படி நாங்கள் வந்து திருப்பி வருது வந்து எப்படி தான் வருது ஈசாவுக்காக தான் வர வேண்டியதாக இருக்கும் நினைக்கிறேன். அநேகமாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கூட எங்கே நிற்கிறோன்னா ஜங்ஷனாக நிற்கிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போது இப்போ நாங்கள் வந்து இப்போ ஜங்ஷனுக்குள்ளே தான் போகிறோம். எதனால் போகிறோன்னா ஏழாம் மச்சான் போகிறோம். எதனால் போகிறோன்னா நாங்கள் வந்து டிக்கெட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ட்ரெயின் வந்து 12 மணி ட்ரெயின். டிக்கெட் எப்படின்னா மச்சான் டிக்கெட் எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, பாதி பணத்தை மறைச்சிட்டு கொஞ்சம் பணத்தை எடுத்து காட்டான். மாசமானவா பிளாட்ஃபார்ம் நம்பர் தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோயம்புத்தூரை விட்டு போகிறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யானே தெரியல. ரொம்ப எப்படின்னா எப்படி சொல்லுது, இப்போ கூட வந்து போகலாமா வேண்டாமா போகலாமான்னு யோசிச்சுட்டு ரொம்ப நேரமாக நின்றோம். வருத்தமாக இருக்குது. பிறந்ததே கஷ்டம் தான், வாழ்றதே கஷ்டம் தான், எல்லாமே கஷ்டமாக இருக்குது. இப்படிங்க இந்த ஜங்ஷனில் வந்து விளாக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் யார்கிட்ட நான் என்னன்னு கேட்குறது, நான் பண்ணுறதே தெரியல. ஆனால் அந்த ஊரை விட்டு போகிறது மட்டும் மனசே வர மாட்டேது. யானே தெரியல. சூப்பராக பழகுறாங்க, எல்லாம் வந்து நல்லா பழகுறாங்க. ஆனால் அந்த ஊரில் வந்து என்ன மச்சான் கேமரா துடைக்கலடா மச்சான். இப்போ வந்து எங்கே போய்ட்டுருக்கோன்னா எங்களோட ஜங்ஷன் எதாச்சு எங்களோட ஜங்ஷன் ரொம்ப எங்களோட பிளாட்ஃபார்ம் தேடி போயிட்டுருக்கோம். என்ன மச்சான் போகணும். ஆனால் டிக்கெட்டு 190 ரூபா ஆச்சு. ஆனால் ஊருக்கு போக மனசு வரல. ஊருக்கு போகணும். போகலாம்ல ஊருக்கு. வேறு நல்லா தான் பார்க்கலாம். எல்லா வேலையுமே தரதான் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் வேலை இப்போதைக்கு நான் பண்ணுறேன்னு தெரியல. ஏன் தான் நாங்கள் இப்படி இருக்கோன்னு தெரியல. என்னதான் பண்ணுறது மாமே, நம்ம என்ன பண்ணுறது? ஆமாங்க உட்காரலாம் மாமே. அப்பா இது விழாக்கு நம்ம இப்போ வந்து உக்காந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா காலிலேருந்து நாங்கள் வந்து வேலை பார்த்து ரொம்ப அழுத்து போயிடுச்சு. கொஞ்ச நேரம் படுப்போமே. மாமு தலையை வச்சு படுப்போம். நான் படுப்பேன்டா, எவன்டா எனக்கு கேட்பேன். இப்போ கூட நாங்கள் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல, டிக்கெட் கவுண்டரில் போய்ட்டு முழித்தோம். டிக்கெட்டு போய் கவுண்டர் போய்ட்டு எப்படி முடித்தோன்னா போவேணாம் நான் அப்படியே உன்னை போட்டு குழப்பம் போட்டு மச்சான் 3:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கா விடிய காலில். ஏன்னா அதேமாரி வந்து 7:30 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. 7:30 மணிக்கு ட்ரெயின் இருக்காங்க. ஏன்னா வச்சுக்கலாம், நாங்கள் எப்போவுமே காலை எழுந்திரிக்கிறது ஒரு 10 மணி ஆகிடும், இல்லை 9-10 மணி ஆகிடும். அதனால தான் சொன்னேன். ஏன்னா அப்போ போகலாம்ல, இங்கே தங்கிடலாம்ல, எந்த ஐடியா பிளான் பண்ணேன். ஆனால் இவங்கள நான் திருப்பி சரி வீட்டுக்கு போய் காலைல முழிச்சா வீட்டில் போய் முழிக்கணும்னு நான் இது பண்ணியிருக்கேன். எத்தனை நடவடிக்கை வருது? 2வது நடவடிக்கை வருது. பாடி நம்பர் 8. ஸோ ட்ரெயின் 10 இல்லை ஒரு 11 மணி நேரம் நிற்கிது ட்ரெயின். ஆனால் நாங்கள் இப்போ வந்து ஏறோம் ட்ரெயினில். அதுக்கு நீங்கள் கற்றுறோம். நீயே கிளம்பி ஏன்டா அப்படி கற்றுக்கிற பாவுண்டா. நானும் தூங்கிட்டு போக தூங்கினா போச்சு. நல்லா செம்மையாக தூங்குறான். முன்னாடியே வந்து இடம் பிடிச்சிருக்கலாம்டா. இல்லை நீங்களே சொல்லுங்களா, முன்னாடியே வந்து இடம் பிடிச்சிருந்து நம்ம அதில் உட்காந்துருந்தோம்னா நாங்கள் வந்து 4 பேர் வந்து உட்காந்துட்டு நானும் உட்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் ரிசர்வேஷன் பண்ணி வரேன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஏதோ உன்னை படுக்க வச்சு ஒரு 12 மணிக்கு வந்து ஏற்றிருக்கேன். 12க்கு ட்ரெயின் எடுப்பாங்கன்னா 12 மணிக்கு ஏற்றிருக்குது. அதுக்கு தான். ஆனால் இவன் அதை புரிஞ்சிக்காம இவனுக்கு சூப்பர் இடம் கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்த சூப்பர் இடம். இப்படி நம்ம வந்து படுத்து விட்டோம்னா யாரும் நம்மளை எதுவும் கேட்க போகிறது கிடையாது. அதை விட்டு சீட்டில் உட்காந்தா போய் காலை உடையும் இடுப்பை உடையும், தூங்க முடியாது, தூக்கம் போகும். அதான் அழகாக ஜாலியாக படுத்துக்கலாம் 2 பேரும்.
சூப்பராக படுத்துக்கலாம். அதை விட்டு வேணான்னா இப்படி கோச்சிக்கிறான். நீங்க பாருங்க, தூங்குறான். இப்போ கூட தூங்குறான், இன்னைக்கு தான் தூங்குறான். பார்த்து ஒன்று தொடச்சிடாதான். 50 கிலோமீட்டர்ப்பா. சரி விடுங்க, கிட்டு விடாது. இவன் கிடக்குறான், நம்ம வாங்க தூங்கும். பாது கிட்டு விடாது. இப்போ வந்து நம்ம இவனை பாரு, ஜாலியாக குந்திருக்கான். கால் நீட்டி காட்டு, கால் நீட்டி காட்டு. இங்கே பாரு, காலை அப்படி நீட்டலாம், படுத்துக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இதை விட்டுட்டு இவன் போய் சீட்டில் உட்காரா சொல்கிறான். சீட்டில் உட்காந்தா இதுமாரி உட்காரலாம் முடியும், எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், ஒரு 4 நாள் இருந்துட்டு அழகாக வந்து நம்ம வந்து விளாக் பண்ணி ஒரு 2-3 விளாக் இருக்கலாம். வெள்ளிங்கிரி மலைக்கு போகணும், ஆனைக்கட்டி போகணும், இது ஊட்டி, இதெல்லாம் கூப்பிட்டு போகலாம் பண்ணோம். இந்த பையனை வந்து இங்கேயே சுற்றி காட்டி இப்படியே இட்டு வந்துட்டான். ஏன்டா போயிருக்க? பொண்ணுத்து நம்ம வீடியோவில் இருக்கும்போது பார்த்துக்காது. ட்ரெயின் வந்து எடுத்துட்டாங்க. ஆனால் இவன் இப்போ ஊன்னு சொன்னா கூட ட்ரெயினை விட்டு இங்கே இறங்கிடுவோம், டக்குன்னு இறங்கிடுவோம். இந்த ஊரோட போக மனசே வரல. என்ன பண்ண இப்போ ஊன்னு சொல்லுவாங்க, இறங்கிடுறான். ஊன்னு சொல்ல இறங்கிடுறாங்க. ஊன்னு சொல்ல நிற்கிற சீக்கிரம் சொல்றா, சீக்கிரம் சொல்றா. இறங்கிட்டா வேணாமா சொல்லிட்டா. கவுண்டமலை உள்ள வரையும் வந்துருக்கு. பேசுறா விளாக். நம்ம எங்கே இன்னைக்கு எங்கே வந்துட்டோம்ல, எங்கே நம்ம இருக்கணும், மயிலாடுதுறை வந்துட்டோம். நம்ம சொந்த ஊருக்கு தான் போகிறோம். ரைட்டு மீது விளாக நான் வந்து என்னென்ன இருக்குன்னு கண்டினியூ பண்ணுறேன். எங்கள் ஊர்லேயே நிறையா டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நிறையா இருக்குது. கம்பர் பிறந்த ஊர், அப்புறம் அது இல்லாமல் நிறையா கோவில், குளம் எல்லாமே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் நம்ம வீடியோ வந்து டெய்லியும் கண்டினியூஸாக வரும். ஆனாம்மா இது விளாக் நம்ம வந்து இப்போ மயிலாடுதுறை ஜங்ஷனில் இறங்கியாச்சு. இங்கேதான் நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன நடக்க போகணும்னு தெரியல. ஆனால் ஐ மிஸ் யூ கோயம்புத்தூர். ஏன் மிஸ் பண்ணுறேன்னா, நிறையா அங்கே நிறைய பேர் நல்ல பழக்கம், நல்ல பழக்க வழக்கம், எல்லாருமே நல்லா பழகினாங்க அங்கே. எங்களுக்கே நாங்கள் நல்ல பசங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு வரோம். திருப்பி கோயம்புத்தூர் போவோம். எப்படின்னா இன்னும் 2-3 வீடியோ அவங்க பண்ணணும். பொங்கல் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புவோம் திருப்பி. அனைவருக்கும் இனியே அனைவரும் பொங்கல். ஆமாம், பொங்கல் திருநாள் வச்சுருந்தேன். எங்கள் ஊர் மம்மி ஜங்ஷனே மாறி இருக்கியா? இல்லை இங்கே வெளில தான் நம்ம வர்றப்ப எப்படி இருந்துச்சு போகிறப்ப ஊருக்கு. இது ஒரு பழைய வீடியோவில் இருக்கும். அது இல்லை இப்படி இருக்கு பாரு, எல்லாம் மாறி இருக்கு. இப்போ நம்ம வந்து பசிக்குது, நம்ம மச்சான் வந்து நமக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுப்பாரு இந்த கடையில். ஆமாம் வாங்க போவோம். இல்லைன்னா வாங்கி தர மாட்டான், அதனால தான் வீடியோ போட்டேன். சரி மச்சான், இல்லை வேறு கடையில் இந்த கடையை அமைச்சா வேறு கடையை அமைச்சா மச்சான் வாங்கி தருவோம். அந்த கடையில் வாங்கி தரலாம் தான் இருக்கு அவனுக்கு. கேமரா ஆன் பண்ணாதே வாங்கி தரணும் எதாக இருந்தாலும். கேமரா ஆன் பண்ணாதே வாங்கி தரானு, இல்லைன்னா வாங்கி தர மாட்டானுயா. அப்படி சாப்பிடுங்க மச்சான், நல்லா சாப்பிடுங்க. சரி மச்சான், ஒரு டீ வாங்கி கொடுங்க இந்த கடைக்கு விட்டு வந்ததுக்கு. எனக்கும் சேர்த்து சப்பாத்தி பூரிலாம் வாங்கி தரீங்க, ரொம்ப நன்றிங்க மச்சான். கேமரா ஆன் பண்ணால் தான் வாங்கி தரீங்க, இல்லைன்னா யாருன்னு நீனு கேட்குறீங்க. நியாயமா அதெல்லாம் இருக்காடா? அப்பா இருக்குடா, 150 ரூபா இருக்கா, அது போதும் தான். நான் வீட்டுக்கு போவேணாமா? இங்கேருந்து 50 ரூபா நினைக்கிறேன். ஏன் உனக்கு 50 ரூபா டிக்கெட்? 30 ரூபா டிக்கெட் நான் போட்டு அனுப்பி விட்றேன், ஏற்றி விட்றவா உனக்கு. சிதம்பரம் தானே போகிறா? சிதம்பரத்தில் எங்கள் வீட்டுக்கு போவேணாமா? உங்கள் வீட்டுக்கு அப்பாவுக்கு போனது நான் வர சொல்கிறேன் விட 1 மணி நேரத்துக்கு அப்புறம். பார்த்தீங்களா, நான் கேமரா ஆன் பண்ணா அவனை வாங்கி உனக்கெல்லாம் தாங்கிறான். நான் கேமரா ஆன் பண்ண முன்னாடி யார் நீ அப்படின்னு ஐயா ஒரு வடை ஒன்று வைங்கய்யா. அதனால கேமரா ஆன் பண்ணிட்டே கேட்குறேன். ஐயா ஒரு வடை ஒன்று வைங்கய்யா. வடை வறுக்கும். கேமரா கட் பண்ண மாட்டேன், கட் பண்ணா ஒரு இலைய முட்டா பாரு. இல்லை இல்லை வீடியோக்காக இல்லை, அவன் வீடியோ பார்க்க இது பண்ணுவான் தான். ஐயா வடையை வச்சுட்டாங்க. வடை சாம்பார்லாம் போட்ட வீடியோ எடுக்கணும், போட்ட எல்லாம் ஏமாற்றோம். அதனால தான் வீடியோவோட வச்சுருக்கோம். வீடியோவில் நம்ம வந்து பஸ் ஏறியாச்சு. நம்ம வந்து இப்போ மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு தான் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம மாப்பிள்ளைய இதான் நம்ம மாப்பிள்ளையோட கடைசி வீடியோவாக இருக்குமோன்னு ஒரு நினைக்கிறேன்.
ஏன்னா வந்து நம்ம ஊருக்கு வந்துச்சுல மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்கு போயிடுவோம், நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். நம்ம இந்த வீடியோ வந்து தனியாக நடக்கும். மாப்பிள்ளை இனிமேல் நம்ம எல்லா வீடியோவுக்கும் வருவோம். எப்படி வருவான்னா ஃபோன் அடிச்சு கூப்பிடுவோம். என்ன மாப்பிள்ளை கண்டிப்பாக வருவில்ல? சொல்லுவாப்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது சொல்ல வேண்டியது சொல்லுவாப்ல. சொல்கிறதா இல்லை, கோயம்புத்தூர் போகணும். ஏன்னா அங்கேருந்து வந்த ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக போகணும். சவுண்டாக பேசுமாப்ல, நம்மள்ட்ட மைக்கு கிடையாது, ஃபோன் மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அது நம்ம வந்து இப்போ நானும் மச்சானும் பிரிய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இப்போது ஏன்னா எப்படின்னா என் பஸ்ஸில் நிற்கிது போயிருந்தது தெரியுங்களா, அந்த பஸ்ஸில் நான் போய் நான் அப்படியே மாறி போயிருப்பேன். மச்சானோட பஸ்ஸு இங்கே நிற்கிது, இங்கே நிற்கிது. இதில் எந்த பஸ்ஸில் வேணால் அவன் போகலாம். ஏன்னா அவன் சின்ன பஸ்ஸில் தான், எந்த பஸ்ஸில் வேணால் போகலாம். அவன் வந்து புரியுதா மச்சான்? நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண அழிச்சிடுங்க. போய்ட்டு வா மச்சான், பை பை. மச்சானை மிஸ் பண்ணுறோம். இனிமேல் அடுத்த வீடியோவில் எப்போ என்ன நடக்கும் எது நடக்கும்னு தெரியல. மச்சான் வீடியோ இல்லையே, மிஸ் ஆகிடுமே. வீடியோவில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. மச்சான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், வருத்தமாக இருக்குது. எப்போயுமே பக்கத்துலேயே உட்காந்துட்டு வருவான். ஆனால் இன்றைக்கி அவன் ஊருக்கு போல வருத்தமாக தான் இருக்குது. நம்ம வீடியோ வந்து நம்ம வந்து சர்வீஸ் போய்ட்டு ரெடி பண்ணுவோம். சரி வீடியோவில் நான் வந்து நடந்து போயிட்டுருக்கேன், தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். நம்ம பசங்க வந்து கால் பண்ண வரேன்னு சொன்னாங்க, அதான் நடந்து போயிட்டுருக்கேன். அவங்க வந்தோன்னே நம்ம வந்து பைக்கில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மீது விழாக்க ரெடி பண்ணுறோம். விழாக்கு நம்ம பசங்க வந்துட்டாங்க, அதனால் நம்ம பசங்களோட பைக்கில் போயிட்டுருக்கோம். காட்டுப்பா தம்பி வேற ஒன்றும் இல்லை, அடித்து வரைக்கும் ஸ்கூலில் 2 பேருக்கு முடி வச்சேன். அதான் இப்போ முடி வெட்ட போயிட்டுருக்கான். நான் வெட்ட மாட்டேன். நம்ம ஒரு வழியாக நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம். இப்போ வந்து அவ்வளோதான், நம்மளோட விழாக் இதோட கண்டிப்பாக முடிச்சுப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் டிட்டோ அண்ட் ஆனந்த் இல்லை, ஆனந்துன்னு வருது, பட் ஆனால் ஆனந்த் இல்லை. மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது அஜய் டிட்டோ. பாய்.